இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். ஏக்கா தெரிஞ்ச இடம் தானே, பசாம சத்தியாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதானே அக்கா. இப்பவே ஒன்னும் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டாம்க்கா. அட சின்ன பொண்ணு சும்மா அது அவங்க இஷ்டம். அவங்க பிள்ளைக்கு எப்போ எப்படி பண்ணுங்கிறது அவங்களுக்கு தானே தெரியும். இல்லக்கா படிக்கிற பிள்ளை. ஏட்டி ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. அவங்க கல்யாணம் ஒண்ணு இப்பவே வைக்கணும்னு சொல்ல, நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு இவ படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் கூட கல்யாணம் வைக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப என்னக்கா, மினியும் அங்கதான் இருக்கா, ரம்யாவும் அங்கதான் இருக்கா, சத்யாவும் அந்த வீட்டுக்கே போயிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்கும்ல. ஏக்கா அவ படிக்கிற பொண்ணுக்கா, இப்ப அவள் கல்யாணத்தை பத்தி பேசி படிப்பெல்லாம் கலைக்க வேண்டாம்க்கா. சின்ன பொண்ணு சத்யானா படிக்காத பிள்ளையா சொல்லு? காலேஜ்ல அவதான் ஃபர்ஸ்ட் வருவாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்புறம் என்ன, படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருந்தாலும் படிக்கும் சின்ன பொண்ணு. நம்ம சத்யாவும் அப்படிதான், காலேஜ் வேற போறா. காதல் கீதன்ட்டு போகாம நம்மளே ஃபர்ஸ்ட் பார்த்து வச்சுட்டா அவ 2 பேரும் பேசி புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு கூட கல்யாணம் வைக்கட்டும். அதை தாம நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா சத்யா அப்பாவுக்கு இப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்க இஷ்டம் இல்லை. ஏன் அவகிட்ட கல்யாண பழக்கம் பேசுறது கூட அவளுக்கு சுத்தமா இஷ்டமே இல்லை. அண்ணன் யோசிக்கிறதும் கரெக்டு தானேக்கா. அவ சின்ன பிள்ளை தானே, இப்பவே இதுக்கு கல்யாண பழக்கத்தை பத்தி பேசணும்னு நினைப்பாங்க. ஃபர்ஸ்டே நீங்க அண்ணன்கிட்ட பேசிட்டு ஒரு முடிவெடுங்கக்கா. அதுக்கப்புறம் நம்ம சத்யா கிட்ட இதை பத்தி பேசிக்கலாம். உங்க அண்ணன் நான் சொன்னா கேட்கறாள். இந்த விஷயத்துல அவ்வளோ பிடிவாதமா இருக்காவோ. எதுக்கோ? இதுல படிக்கணுமா, நல்ல வேலைக்கு போகணுமா, அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பத்தி பேசுவாங்களாம். நீங்க கொஞ்சம் புரிய வைங்கக்கா. அடப்போ லட்சுமி, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். இந்த விஷயத்துல உங்க அண்ணன் என் பேச்ச கேட்கவே மாட்டிக்காவோ. சரி கடவுள் விட்ட வழி. நான் இந்த விஷயத்துல அண்ணன் பக்கம் தான்ப்பா. அவ படிக்கட்டும், வேலைக்கு போட்டா, அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பத்தி பேசுவோம்க்கா. இப்பவே பேசி வேண்டாம்க்கா. சரிக்கா விடுங்க. சத்யாக்குன்னு பிறந்தவன் என்ன இனிமேல பிறந்து வரப்போறான். இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பா. கரெக்டா வர வேண்டிய நேரத்துல வருவான். அத்தை டைமிங்ல ஹீரோ என்ட்ரியோ? என்னப்பா? அத்தை, இன்னைக்கு கூட்டம் உண்டான் தே, அம்மா சொல்ல சொன்னாங்க. சரிப்பா. நான் போயிட்டு வரேன் தே. ஏக்கா பாத்தீங்களாக்கா, கரெக்டா சத்யாக்கு பிறந்தவன் எங்க இருக்கானோன்னு சொல்லும் போது கரெக்டா வந்துட்டான். ஆமாமா, அது இந்த பையனாவே இருந்தா நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம்க்கா. மாம்ஸ், கடவுளே, இவா கண்ணிலேயே நீ எதுக்கு மாட்ட வைக்கிற? மாம்ஸ் எதுக்கு கவலைப்பட்டுட்டு? ஆல்ரெடி தான் கடவுள் வந்து உங்களை என் கண்ணில் மாட்ட வச்சுட்டாரு. இனிமேல் கடவுளே நினைச்சாலும் விளக்க முடியாது. தள்ளி நின்னு பேசுறியா? சும்மா சும்மா பக்கத்துல வந்துட்டு. ஏமாம்மா, நான் பக்கத்தில் வந்து உங்களுக்கு பயமா இருக்கா? என்னைய லவ் பண்ணிடுவோமான்னு சொல்லிட்டு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உன் பக்கத்துல நிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு சத்யா. பையன் பண்ற வேலை எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க. அசிங்கமா? சாரி மாமா, அந்த அசிங்கத்துக்கு இனிமேல் பழகிக்கோங்க. ஏன்னா லைஃப்லாம் நீங்க என் கூட தானே இருக்கணும். உனக்குலாம் எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வராது. உன்கிட்ட பேசிட்டதே வேஸ்ட். ஆமா மாமா, புரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட பேசிட்டதே வேஸ்ட். அதனால ஒழுங்கா என்னைய லவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏய், எதுக்கு கத்துற? கேட்டா கேட்கட்டுமே. சத்யா, நீ வர வர ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க. சொல்லிட்டேன். நீ பண்றதெல்லாம் பார்த்தா உன் மேல வச்சிருந்த கொஞ்சம் மதிப்பு, கொஞ்சம் பாசம் கூட போயிரும் சத்யா. அப்படி பண்ணிட்டு இருக்க நீனு. நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு உன் மேல லவ் வரல சத்யா, வெறுப்பு தான் வருது. ஓகே மாமா, ஆனா நீங்க என்னைய வெறுக்கிறது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. இவட்ட பேசினா இவா நம்மளே கிறுக்கனாக்கிருவா போல. இன்னும் பேச கூட தொடங்கல, என் நெஞ்சமும் கொஞ்சமும் நினையல. இப்போ என்ன விட்டு போகாத, என்னை விட்டு போகாத. நானும் பார்க்குறேன் மாமா, எத்தனை நாள் நீங்கள் என்கிட்ட இருந்து இப்படி ஓடுறீங்கன்ட்டு. நான் சத்யா, என்கிட்ட இருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. என்ன சார், திடீர்னு இந்த மாதிரி இடத்துக்குலாம் என்னைய கூப்பிட்டு வந்திருக்கீங்க? எப்போதுமே வீட்டுக்குள்ளேயே தானமா இருக்க. கொஞ்சம் வெளியில வந்தா உன் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அது உனக்கும் பேபிக்கும் நல்லது இல்ல, அதாமா. ஓஹோ, உங்கள் பாப்பா மேலே உள்ள அக்கறை என் மேலே உள்ள அக்கறை கிடையாது. அடியே, உன் மேல உள்ள அக்கறை தான் ஃபர்ஸ்ட். நம்பிட்டேன். ஆமா, எதுக்கு இவ்வளவு டிஸ்டன்ஸ்? கொஞ்சம் பக்கத்துல வரலாம்ல. வந்தாச்சு சார், சொல்லுங்க. குட்டிமா, டெய்லி வாக்கிங் போகணும். நீங்க கூட வந்தீங்கன்னா நானும் எவ்வளவு தூரம்னாலும் நடக்கிறதுக்கு சரி. சரி, டெய்லி ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும். நீங்க சமைச்சு தரதா இருந்தா நானும் எதுனாலும் சாப்பிடுவேன். சமைச்சு தந்துட்டா போச்சு. கரெக்டான டைமுக்கு தூங்கணும். சார் பக்கத்துல இருந்து என்னைய ஹக் பண்ணி தூங்கினா நான் 8 மணிக்கு கூட தூங்க ரெடி சார். என்னடி
நீங்கள் சொல்கிற எதுனாலும் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் என் கூடவே இருக்கணும், அவ்வளோதான். எப்போதுமே நான் உன் கூட தான் இருப்பேன் குட்டிமா. உன்னைய விட்டு நான் எங்கே போகிறேன் சொல்லு. எனக்கும் அதுதான் வேணும் பிரகாஷ், எப்போதும் உங்கள் கூட மட்டுமே இருக்கணும். எப்போதுமே நான் உன் கூட மட்டும் தாண்டி இருப்பேன். உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்.